தேர்தல் களம் பரபரப்பாக உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் குறித்து இவர்கள் இன்று இங்கே பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து காலை 8 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மாலை 6:30 மணி முதல் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் PH மனோஜ் பாண்டியனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இரவு 8:30 மணி முதல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் காலை 10 மணிக்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். மாலை 5 மணிக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். பிரதமர் மோடி காலை 8:30 மணிக்கு அருணாச்சல பிரதேசம் பசிகாட் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 11:15 மணிக்கு மேற்கு வங்கம் டார்ஜிலிங்கில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி 10:45 மணிக்கு நாகாலாந்து மாநிலம் திமாப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். 12:45 மணிக்கு அசாம் மாநிலம் கோலகாட் மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் மாலை 5 மணிக்கு காசிமேடு பகுதியிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். டிடிவி தினகரன் கரூரில் அமமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வைகோ மாலை 5 மணிக்கு கோவை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். சீமான் மாலை 5 மணிக்கு திண்டுக்கல் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இரவு 8 மணிக்கு தேனி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.